பொங்கல் பண்டிகை தமிழர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றாகும். தை மாதத்தின் முதல் நாளாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை அன்று இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கு பொங்கலிட்டு படையலிடுவது வழக்கம். தை 2ஆம் நாள் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் விதமாக மாட்டுப் பொங்கல் விழா மிக சிறப்பாக தமிழர்களால் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் பசுமடம் தனியாக உள்ளது. இக்கோவிலில் தினந்தோறும் பூஜைகள் துவங்குவதற்கு முன்பு பசு மற்றும் கன்றுவை வைத்து கோபூஜை நடத்தப்படுவது வழக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கீழகோபுர வாயில் அருகே பசுமடத்தில் நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் வைத்து தினந்தோறும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு இந்த பசுமடம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு வண்ண விளக்குகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டது. இங்குள்ள நூற்றுக்கணக்கான பசுமாடுகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பசுமாடுகளுக்கு குங்குமம், மஞ்சள் வைத்து மலர் மாலைகளை அணிவித்து மணிகளை கட்டி அலங்கரித்தனர். மாலையில் கோவில் பொது தீட்சிதர்களால் மந்திரங்கள் கூறி பசுக்களுக்கு படைக்கப்பட்டது. மாடுகளுக்கு பழங்கள் மற்றும் உணவுகளை வைத்து படைத்து அதற்கு ஊட்டியதோடு தனித்தனியாக ஒவ்வொரு மாடுகளுக்கும் தீபாராதனை காட்டப்பட்டது. இதனை கோவிலுக்கு வந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து முழுமையாக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள tilleigeetham.com லிங்கை பிரஸ் செய்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்.